அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சனாஸ் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் 12th பயாலஜி என்சிஆர்டி புக்கிலேருந்து லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாமன். ஸோ ஸ்டாமனை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி போலன் கிரெயினை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸ்டாமன். அப்போ ஸ்டாமன் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட். அப்போ பிளான்ட்டில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாமன் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ஸோ இந்த பார்ட்டு தான் ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஒட்டு மொத்தமாக சேர்த்தானது ஸ்டாமன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்தர். ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளமெண்ட் அப்படின்னு பேர். அப்போ இது ஒட்டு மொத்தமாக சேர்த்தா ஸ்டாமன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே the two part of the typical stamen. அப்போ ஒரு ஸ்டாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டூ பார்ட் இருக்குது. A long and slender stalk called plummen and terminal generally bilobed structure called anther. அப்போ ஒரு ஸ்டாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க டூ பார்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங், சரியா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இங்கே இருக்கிறது வந்து லாங்காக இருக்குது. ஸ்லெண்டர்னால் சர்க்குலராக இருக்குது, உருளையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளம்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ அதே மாதிரி டெர்மினல், ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைலோப்டு. ஸோ பைலோப்னா டூ லோப் இருக்கும். அப்போ இது ஒரு லோப், இது ஒரு லோப், அப்போ டூ லோப் இருக்கும். ஸோ பைலோப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சருக்கு ஆந்தர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, the proximal end of the filament is attached to the thalamus or the petal of the flower. Proximal. ஸோ அப்போது இது ஒரு ஸ்டாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ஒரு எண்டு, ஸோ இது ஒரு எண்டு. ஸோ இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர், ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு பேர். இந்த ப்ராக்சிமல் எண்டில் என்ன சார் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒன்று இருந்தால் தலாமஸ் இருக்கும். அப்போ தலாமஸ்ன்றது என்னது, ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ ஓவரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் தலாமஸ் அப்படின்னு பேர். ஸோ அப்படி இல்லைன்னா பெட்டல். ஸோ பெட்டல்னால் தெரியும், செப்பல் பெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேலிக்ஸ், கொரல்லாவுடைய ஒரு பார்ட்டு தான். மொத்தமாக சேர்த்து சொன்னால் கொரல்லா, ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் சொன்னால் பெட்டல் அப்படின்னு பேர். அப்போ ப்ராக்சிமல் எண்டில் ஒன்று இருந்தால் தலாமஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா பெட்டல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு, the number and length of stamen are variable in flower of different species. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு பிளான்ட்டில் 10 நம்பர் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து பண்ணாக்கா இன்ஃபினிட்டியில் இருக்கும். அப்போது ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த ஸ்டாமனுடைய நம்பரும் அந்த ஸ்டாமனுடைய லென்த்தும் வந்து பண்ணாக்கா வேரியேஷன்ஸ் இருக்கும். இஃப் யூ வேர் டு கலெக்ட் a stamen each from 10 flowers each from different species and arrange them on a slide, you would be able to appreciate the large variation size seen in nature. அப்போ வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு ஃப்ளவர், அதாவது நம்ம ஒரு 10 ஃப்ளவர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஃப்ளவர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டாமனை வந்து பண்ணாக்கா கலெக்ட் பண்ணி இது மொத்தத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லைடில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா 10 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைஸில் இருக்கும். Next, careful observation of each stamen under dissecting microscope and making neat diagram would elucidate the range in shape and attachment of anther in different flowers. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாமனையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி டிசெக்ட் பண்ணி, ஸோ மேக்கிங் நீட் டயக்ராம் would elucidateனா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், த ரேஞ்ச் இன் ஷேப் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆந்தர். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஃபிலமெண்ட்டில் இந்த ஆந்தர் எப்படி அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த ஃபிலமெண்ட் அந்த ஸ்டாமனுடைய ஷேப் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம படிக்க முடியும். Next, a typical angiosperm anther is bilobed, each lobe having 2 theca. They are dithekas. கொஷினுங்க கேட்கலாம். ஸோ டைப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பம், ஒரு ஆஞ்சியோஸ்பம் ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய ஆந்தர் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா பைலோபுடாக இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு லோபு, இது ஒரு லோப், அப்போ 2 லோபு இருக்கும். ஒவ்வொரு லோபில் எத்தனை சேம்பர் இருக்குன்னா 2 சேம்பர் இருக்கும். ஸோ இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். அப்போ ஒவ்வொரு லோப்லேயும் 2 சேம்பர் இருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. எ டைப்பிக்கல் ஆஞ்சியோஸ்பம் ஆந்தர் இஸ் பைலோப்டு. அப்போது இது ஒரு லோபு, இது ஒரு லோப், 2 லோப் இருக்குது. அண்ட் ஹேவிங் 2 தீக்கா, ஒவ்வொரு லோப்லேயும் 2 தீக்காஸ் இருக்குது. தே ஆர் டைத்தீக்கஸ். டை அப்படின்னா 2, ஸோ தீக்கா அப்படின்னா சேம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 சேம்பர் இருக்குது, அதனால் டைத்தீக்கஸ் அப்படின்னு பேர்.
நெக்ஸ்ட்டு often a longitudinal grooves run lengthwise separating the theca. ஸோ இப்படி இருக்கும், இது ஒரு லோபு, இது ஒரு லோப். ஸோ இங்கே என்ன ஆகும்னா லாஞ்சிடியூட்னலி இப்படி வந்து பண்ணாக்கா ஆக்சிஸில் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். அப்போ எப்படி சேம்பர் இது செப்பரேட் ஆகுதுன்னா லாஞ்சிடியூட்னல் லென்த் வைஸ் வந்து பண்ணாக்கா செப்பரேட் ஆகுது. Let us understand the various types of tissues and their organization in the transverse section of anther. இப்போ இந்த ஆந்தரை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுக்கிறது மூலிமா அதில் என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, என்ன மாதிரியான மோட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு the bilobed nature of the anther is very distinct in the transverse section of anther. அப்போ இந்த bilobed nature of anther அப்படின்றது வெரி டிஸ்டிங்க், நல்லா கிளியராக இருக்கும். நம்ம அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரெண்டு லோப் இருக்கிறது நமக்கு கிளியராக தெரியும். The anther is four-sided tetragonal structure consisting of 4 microsporangia located at the corner, 2 in each lobe. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும் மைக்ரோஸ்போராஞ்சியம் அப்படின்றது இப்படி இருக்கும். ஸோ அப்போது இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ 4 மைக்ரோஸ்போராஞ்சியா. அப்போ இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஸ்போராஞ்சியாஸ் இருக்கும். த ஆந்தர் இஸ் 4. The anther is four-sided. The anther is four-sided tetragonal. Tetra meaning 4 அப்படின்னு பேர். The anther is four-sided. ஆந்தரில் எத்தனை இருக்கும்? 4 சைடு இருக்கும். ஸோ 1 2 3 4 sided இருக்கும். ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் 4 மைக்ரோஸ்போராஞ்சியா located at the corner, 2 in each lobe. அப்போது இது ஒரு லோபு, இது ஒரு லோப். அப்போ ஒவ்வொரு லோபில் எத்தனை மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்குன்னா 2 மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும். இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இங்கே ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா, இங்கே ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா. அப்போ 2 மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும் ஒவ்வொரு லோப்லேயும். நெக்ஸ்ட்டு the microsporangia develop further and become pollen sac. அப்போ மைக்ரோஸ்போராஞ்சியா டெவலப் ஆகிட்டு என்னவா சார் மாறும்னா போலன் சாக்காக மாறும். சாக் மீன் எ பேக் லைக் ஸ்ட்ரக்சர். எ பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு தானே பேர் போலன் அப்படின்னு பேர். அப்போது அந்த போலன் சாக்குக்குள்ளே என்ன சார் இருக்கும்? தி எக்ஸ்டெண்ட் லாஞ்சிடியூட்னலி ஆல் த்ரூ த லென்த் ஆஃப் த ஆந்தர் அண்ட் ஆர் பேக்கடு வித் போலன் கிரெயின். ஸோ அப்போ இந்த போலன் சாக் ஃபுல்லாகவே என்ன பேக் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா போலன் கிரெயின்ஸ் தான் வந்து பண்ணாக்கா பேக் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு வீடியோ இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ஒரு எ டைப்பிக்கல் ஸ்டாமன். ஸோ இங்கே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பண்ணாக்கா எ டைப்பிக்கல் ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3-dimensional cut section of anther. ஸோ இந்த எண்டு பார்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா ஆந்தர். இந்த ஆந்தரை கட் பண்ணால் தான் வந்து பண்ணாக்கா இப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லோபு, இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப். டோட்டலாக வந்து பண்ணாக்கா 4 லோப் இருக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா போலன் சாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போலன் சாக்குக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் வந்து பண்ணாக்கா பேக்கடாக இருக்கும். ஸோ கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன கிளாஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பண்ணாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.